Hello everyone, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நெக்ஸ்ட் வேவ் உடைய கண்டினியூவான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நான் நெக்ஸ்ட் வேவ்னா என்ன? சோ நெக்ஸ்ட் வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா BDA ரோலுக்கு எப்படி அப்ளை பண்றது? சோ அந்த BDA இன்டர்வியூ எப்படி கிராக் பண்றது? சோ நான் எப்படி என்னோட 6 month எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் வேவ் உடைய ஜர்னி ஸ்டூடண்ட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சோ இங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நான் n number of வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டுருந்தேன். சோ ஈச் அண்ட் எவ்ரி நிறைய பேர் அந்த வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்திருக்கீங்க. Thank you so much first of all. சோ அப்படி இருந்துமே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் நான் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் காமனான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களை அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு அட்ரஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இனிஷியல் டேஸில் ஸோ நான் வந்து BDA ரோல் அப்ளை பண்ணும்போது எனக்கு அப்படிங்கிறது கைடன்ஸ் அப்படிங்கிறது யாருமே கொடுக்கல. ஸோ நீங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கணும், ஐ மீன் உங்களுக்கு எல்லா ஒரு கைடன்ஸும் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு ஆஸ்பெக்டில் தான் நான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டில் எண்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே லாஸ்ட் டைமில் நிறைய பேர் கேட்ட காமன் கொஸ்டின் அட்ரஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு காமனாக ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து நான் அட்ரஸ் பண்ணி ஸோ உங்களுக்கான வீடியோவாக இப்போ நம்ம போட போகிறேன். ஸோ வாங்க நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, சார் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே ஸோ தமிழில் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது இவர் மட்டும் கேட்கல, நிறைய பீப்பிள் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து BDA ரோலுக்கு அப்ளை பண்ணுறது ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வே வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது முழுக்க ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுங்கிற ரோலுங்கும் போது இது முழுக்க ஸோ தமிழ் பீப்பிள் கிட்ட தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் ஒரு 30% வந்து கிட்ட இங்கிலீஷ்ல இருக்கும். நோ வரி, உங்களுக்கு புரியுற அளவுக்கு நீங்க பேசினாலே இஸ் நாட் அன் இஷ்யூஸ். சரிங்களா? லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்க ரொம்பவே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனலான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி, இது இங்கிலீஷ்ல தான் இருக்குமா இல்லை தமிழ்ல தான் இருக்குமா அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நீங்க தமிழ்லேயே கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ ப்ரோ நான் 3 ரவுண்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ரியல் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிற ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக ஒரு மேனேஜர் லெவல் இன்டர்வியூ எனக்கு இருக்குன்னு லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ரவுண்டு கிளியர் பண்ணால் செலக்ட் ஆகணுமா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரவுண்ட் 1 வீடியோ சப்மிஷன், ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு மார்க் கொடுக்கணும், ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி மார்க் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தோம். இந்த 3 ரவுண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான நேரட்டிவ்மே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 3மே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் த 1 வீக் உள்ள உங்களோட மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எனக்கு எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் எடுத்துக்கிச்சு. மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஒரு 1 வீக் ஆர் 1.5 வீக்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் இந்த வீக்குள்ளேயே அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் செலக்டடாக இல்லையான்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எப்படி கிளியர் பண்ணியிருக்கீங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த மெயில் கமிட்மெண்ட், அதாவது மெயிலேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேவ்லாம் என்ன, இதுதான் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வேவ்னா என்ன, இது வந்து ஒரு கம்பெனியா இல்லை இது ஒரு இன்ஸ்டியூட்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்ம், அதாவது ஸ்டூடெண்டோட லைஃபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் எம்ப்ளாய்மெண்ட் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இது வந்து ஒரு கம்பெனிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை கொடுக்கறதுனால இது வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னே சொல்லலாம் இது. ஓகேங்களா? சார் நான் செலக்ட் நெக்ஸ்ட் வேல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நான் வந்து எப்படி வந்து செல்ஃப் வீடியோவாக வந்து லிங்கை நான் அப்லோட் பண்ணுறது, ஸோ ரவுண்டு 1 இன்டர்வியூவில் நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பிகாஸ் இனிஷியலி அதுதான் முதல் ரவுண்டுங்கும் போது எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட் வேவில் அப்ளை பண்ண உடனே உங்கள் பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வேவில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ சப்மிஷன் ரவுண்ட் 1 இருக்க போதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான நெரட்டிவ் கொடுத்துருவாங்க. இதை விட முக்கியமான விஷயம் அந்த டிரைவ் லிங்க்னு ஒன்று அவங்களே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்ல தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ டிரைவ் லிங்க்ங்கிறது எப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிரைவ் லிங்க் கூகுள் டிரைவ்னு டைப் பண்ணாலே போதும். நீங்கள் நார்மலாக உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணி ஸோ கேமராவை ஆன் பண்ணி அவங்க சொல்கிற கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நார்மலாக லைக் உங்கள் வீடியோ வந்து லைக் ஷேக் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி உங்களை பற்றி உங்களுடைய லைக் உங்களோட பேக்ரவுண்ட், லைக் நீங்கள் என்ன படிச்சிங்க, உங்கள் என்ன டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸாக இது எல்லாமே பேசிக்காக சொல்லிட்டு அந்த வீடியோவை நீங்கள் வந்து டிரைவ் லிங்க்ல அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? டிரைவ் லிங்க்ல எப்படி அப்லோட் பண்ணுறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிரைவ்ல அப்லோட் பண்ணாலே அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் 2 அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிரைவ்ல எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அது எப்படி அப்லோட் பண்ணுறதுமே அவங்களுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜாக சொல்லிடுவாங்க. ட்ரைனிங் டைமில் எனக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்களா, யாராவது கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக. பிகாஸ் நான் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா BDA ரோல் அப்ளை பண்ணும்போது நான் இன்டர்ன்லேருந்து எம்ப்ளாயாக மாறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 to 1.5 மந்த் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த 1 to 1.5 ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க கம்பெனிஸ் வந்து எனக்கு சேலரிங்கிறது கொடுத்தாங்க. ஸோ ஸ்டைஃபன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஸ்டைஃபன் அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் டோன்ட் வெரி. ஸோ நான் இன்டர்ன் டு எம்ப்ளாயை மாறினா தான் எனக்கு சேலரி கொடுப்பாங்களா, ஸோ அது வரைக்கும் நான் வந்து எனக்கு சேலரி வருமா வராத நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்கான அந்த இன்டர்ன் பீரியட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரிங்கிறதே இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெரட்டிவ் வந்து எப்படி சொல்லணும், இதை கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஜென்ரலாக சொன்ன மாதிரி தான் நீங்கள் BDA ரோலுக்கு
அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிடிஆர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கரியர் கைடன்ஸாக நீங்கள் எப்படி உங்களை பேசணும், ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நாட் அன் இஷ்யூஸ். பட் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வரும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அவங்க கொடுக்குற நெரட்டிவை நீங்கள் ஒரு காமனான ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி இமேஜின் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒரு 2 to 5 மினிட்ஸ் நீங்கள் 5 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நெரட்டிவ் பேசுறதுக்கான ஃப்ளோ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நெரட்டிவை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அதை ஆப்போசிட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசி பழகினாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நெரட்டிவை சூப்பராகவே பேசி பழகிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருந்தவங்களுக்கு இது ஒரு நான் ஒரு ஹிண்டாக கொடுக்குறேன். பட் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு நெரட்டிவ் எப்படி பேசணுங்கிறது நல்லாவே தெரியும். தென் ஃபைனல் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஹாய் ப்ரோ, நான் நெக்ஸ்ட் வேவில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு டவுட் இருக்குது, உங்கள் மொபைல் நம்பர் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. எஸ் கைஸ், ஸோ என்னோட மொபைல் நம்பர் நான் உங்களுக்கு தாராளமாக கொடுக்க முடியும். பட் என்னன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் நிறைய டைம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா நான் மினி டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கைடன்ஸ் கொடுக்குறதுனாலையும் ஸோ நான் கம்பெனியோட ஒர்க்கில் பிஸியாக இருக்கனால என்னோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பிகாஸ் ஒரு நம்பர் தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து மல்டிபிள் டைம் என்னோட ஒர்க் டைமில் என்னோட க்ரூஷியல் டைமிங்கில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சம்டைம் நான் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் எனி டவுட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டேரெக்டாக எனக்கு வந்து டாப்மேட் அப்படிங்கிற லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டாப்மேட்டில் நீங்கள் டேரெக்டாக எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி கூட நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 7 கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் எனி டவுட் உங்களுக்கு இன்னுமே இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.